தமிழ் நியூ இயர்ஸ் டே அன்னைக்கு நடக்கிற இந்த பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கிற எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இது வந்து நம்ம நடத்துகிற 8வது பட்டிமன்றம். இது வரைக்கும் நிறைய பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறோம். ரொம்ப தியாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸும் எடுத்துருக்கிறோம், அட் தி சேம் டைம் லைட் வெயிட் சப்ஜெக்ட்ஸும் எடுத்துருக்கிறோம். இன்றைக்கி எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் வந்து இட்ஸ் அ வெரி கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். வெரி கான்ட்ரவர்ஷியல். நிறைய சர்ச்சஸ் வந்து இதனால தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. நிறைய denominations வந்து they define themselves based on the style of music they select. So very controversial subject. எந்த ஒரு சர்ச்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு, I don't want to say ரெண்டு குரூப்னு, I don't want to say that one, பட் ஒரு ரெண்டு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து அப்படி கையை தூக்கிட்டு அப்படி ரொம்ப உற்சாகமாக பாடிட்டு இருப்பார். அதே சர்ச்லேயே வந்து இன்னொருத்தங்க வந்து அப்படியே ரொம்ப அட்டென்ஷனில் நின்று அப்படியே யாரோ சொல்லி இருக்காங்கங்கிற மாதிரி ரொம்ப அட்டென்ஷனில் இருந்து ரொம்ப ஒரு டிசிப்ளினோட பாடிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு தாட் ப்ராசஸுமே they never understood each other. எப்போதுமே இட்ஸ் வெரி டஃப். ரொம்ப ஒரு டிவிசிவ் இஷ்யூ இது வந்து. any church at some point in their life of the church they will have a disagreement over this specific subject. அந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிறோம். அதாவது இன்றைய கிறிஸ்தவ வாழ்விற்கு பெரிதும் உதவுவது பாரம்பரிய பாடலாம், புதிய பாடலாம். அதுதான் இந்த ஃபார்மேட் வந்து தமிழ் நியூ இயர்ஸ் டே அன்னைக்கு பண்ணுறது இட்ஸ் அ கிரேட் கோஇன்சிடென்ஸ். ஏன்னா இது வந்து திஸ் ஃபார்மேட் இஸ் வெரி யூனிக் டு அவர் கல்ச்சர். So our children can understand this one and we can continue the legacy, we can pass on the legacy to them. It is a very unique format for our culture, and I'm really happy that we are able to do this on this specific day. So let's get into the topic. Everybody loves music. Music love பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு டைவர்ஜென்ட் ஃபிலசாபிக்கல் குரூப்ஸில் உள்ளவங்க கூட மியூசிக், த பவர் ஆஃப் மியூசிக்கை வந்து தே ஆல் அப்ரிஷியேட் தட் ஒன் அண்ட் தே ஆல் அஃபர்ம் தட் ஒன். நீச்செல்லாம் எடுத்து அது வந்து ஹீஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலாசபர், ஏத்திஸ்டிக் வியூஸோட உள்ளவர். அவரே வந்து he says that without music life would be a mistake. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவர் ஃபோக்கஸ் ஆன் த ஃபேமிலி டாக்ஸன் வந்து அவருடைய ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸில் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார், ஆஃப் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் we have ever covered in this radio program, from abortion to pornography to whatever, the most controversial subject we have ever dealt with is music. You can make people mad about music more quickly than anything else. அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஜன் வந்து இப்போ மட்டும் இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் கிடையாது. முந்தி காலத்திலே வந்து ஸ்பர்ஜன் வந்து இதை மியூசிக் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறப்பே வந்து இதை வந்து அவருடைய புக்ஸில் வித்தின் கோட்ஸ் வார் டிபார்ட்மெண்ட் அப்படி தான் அவர் வந்து மீன் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். ஓவர் த இயர்ஸ் இந்த கான்ட்ரவர்சி இருந்துருக்கு, இப்போ மட்டும் கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் குவிக்லி கோ ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் கிவ் யூ ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்கும். முந்தி பார்த்தீங்கன்னா ஏர்லி செஞ்சுரிஸில் ஒரு 3rd century 4th centuryல என்ன கான்ட்ரவர்சினா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே சர்ச்சில் ப்ளே பண்ணக்கூடாது. அதுவும் ரொம்ப வெரி ஹைலி தியாலஜிக்கல் பீப்புள், செயின்ட் ஜான் கிறிசோஸ்டம் அந்த மாதிரி இவங்களே வந்து தே ஹேவ் ஆர்கியூட் தட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுக்கு பிறகு ஒரு வழியாக சர்ச் வந்து அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணிச்சு. ஆல் திஸ் இஷ்யூ, தீஸ் ஆர் ஆல் சென்சிட்டிவ் இஷ்யூஸ். அதனால் ரிசால்வ் பண்ணுறதுக்கு வந்து இட் டேக்ஸ் நாட் ஜஸ்ட் 1 or 2 டிஸ்கஷன், இட் ஜஸ்ட் டேக்ஸ் சென்ச்சுரிஸ் டு ரிசால்வ் தீஸ் திங்ஸ். அதுக்கு பிறகு கொஞ்சம் இஃப் யூ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஃபியூ சென்ச்சுரிஸ், அதுக்கு பிறகு ஒரு another issue came up. We cannot sing any hymns in the church. ஏன்னா hymns are all man-made. எல்லா ஹிம்ஸும் man-made தான். ஸோ ஒன்லி சாங்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. சர்ச் வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் தட் ஃபார் நாட் ஜஸ்ட் 1 or 2 years, ஃபார் சென்ச்சுரிஸ் இட் வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் தட். 15th century தான் வந்து ஒரு பேப்டிஸ்ட் பாஸ்டர் பெஞ்சமின் கீச்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க சர்ச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். அவங்க சர்ச்சில் உடனே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வேணா அந்த சப்பர் கம்யூனியன் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு பாடிக்கோங்க. ஸோ அதுலேயும் ஒரு குரூப் வந்து எந்திரிச்சு போயிடுமா, அந்த பாட்டு பாடுறப்ப அவங்க வந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு அதே சர்ச்சில் வந்து 20 years ஆச்சு ஃபார் தெம் டு அக்செப்ட் ஒரு ஹிம்மை அக்செப்ட் பண்ணுறதுக்கு.
20 years கழிச்சு they were singing just one hymn. அதுவும் ஒரு பப்ளிக் தேங்க்ஸ் கிவிங் டேல. இப்போ நம்ம சர்ச்சில் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்குலாம் இந்த கர்த்தர் சிருஷ்டித்தன் ஒரு பாட்டு பாடுவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பாடுவோம். அந்த மாதிரி அவங்க வந்து ஹிம்மை வந்து ஒரு தடவை மட்டும் பாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து 22 members of the church, they left the church and joined a nearby non-singing church. So church வந்து அந்த ஸ்ட்ரகிளை ஒரு 100 years they were struggling with that one. ஒரு செஞ்சுரியே they were struggling with that one. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு கால்வின் இவங்கெல்லாம் வந்து நிறைய சாங்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க எழுதின சாங்ஸ் எல்லாம் வந்து அப்போ உள்ள சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் உள்ள குவீன் எலிசபெத்லாம் வந்து அதை கண்டாலே பிடிக்காது. they say it's வல்கர் சாங்ஸ், வல்கர் அந்த மாதிரி தான் பிராண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வாட் we call as traditional songs, they were branded as vulgar at one point in time. So it's a continuing controversy. ஸோ இன்னைக்கு நேற்று இருக்கிறது இல்லை, பட் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் வந்து அதனுடைய டைமென்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா அது இது வந்து ஒரு லிட்டில் ட்ரிக்கி சப்ஜெக்ட். இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஒரு டஃப் டு டிஃபைன். இந்த இயருக்கு பிறகு உள்ளதெல்லாம் நியூ சாங்ஸ்னு சொல்ல முடியாது, இந்த இயருக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஓல்ட் சாங்ஸ்னு பாரம்பரிய பாடல்னு சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் அ கிரே ஏரியா, இட்ஸ் டஃப் டு டிஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனுக்கு என்ன எடுத்துருக்குறோன்னா இந்த 1980s அந்த டைமுக்கு முன்னாடி உள்ள ரஃப்லி அரவுண்ட் தட் பாயிண்ட். பட் தென் இட் பிகம்ஸ் இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் ago உலகநாதன் ஒரு சாங் எழுதினார். Where do you put that one? Style wise it belongs to traditional hymn. So you cannot simply go by the ear alone. You need to have a combination of both ear as well as the style of the song, whether it is structure, whether it conforms to a structure, or if it's a free form one. So it's a combination of multiple factors. It is tough to define in words, but ana neenga kettingena you will know whether nobody need to give ஒரு பெரிய லெக்சர்லாம் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரியும் whether it's a traditional or contemporary ன்னு சொல்லி இம்மீடியட்டாக தெரிஞ்சிடும். நோபடி நீட்ஸ் டு கிவ், ரொம்ப நம்ம டீட்டெயிலாக அதுக்கு போக தேவையில்லை. பட் தட் இஸ் அ கிரே ஏரியா. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் 2 குரூப் ஆஃப் சாங்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம கிறிஸ்டியன் லைஃப்க்கு, டுடேஸ் கிறிஸ்டியன் லைஃப்க்கு எது இட் ஹெல்ப்ஸ் அ லாட், அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். We've got a great team here today. So I'm trying to keep quiet and then let them talk. ஏன்னா it's more of a dream team. ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து they have seen both worlds. They grew up in the church choir, traditional or the so-called the authentic CSI branded churchல உள்ள choirsல, branded churchல உள்ள branded choirsல இருந்து வந்தவங்க. But at the same time they have seen praise and worship side also, either during their college days or during work. So they have seen both worlds. Most of them they have seen both worlds. இப்போ எடுத்துட்டிங்கன்னா அந்த இதில் வந்து அவங்க நம்ம அதிரடி அனிதாவும் அதே கேட்டகரியில் தான் வர்றாங்க. she has seen both. சின்ன வெரி யங் ஏஜ்ல இருந்தே she has been part of choir. மோகன் சொல்லவே வேண்டாம், மோகன் வந்து ஃபுல்லாகவே கொயரில் இருந்திருக்கிறார். and he has both instrument as well as singing. But இப்போ வந்து he is part of a praise and worship team. So he has seen both worlds. அவருக்கு அடுத்து உள்ளவருக்கு நான் வர்றேன். ஹேனா அதே மாதிரி தான். ஹேனாலாம் ரொம்ப வெரி யங் ஏஜ்ல இருந்தே வந்து she has been part of a traditional choir, and now during college days as well as now she is part of praise and worship. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸுக்கு பிறகு வரலாம். பிரீத்தி அதே மாதிரி தான், அதே மோடில் தான் வர்றாங்க. அதாவது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஷீ இஸ் பார்ட் ஆஃப் அ கொயர். அதுவும் இந்த பிராண்டட் சர்ச், பிராண்டட் கொயர், MMA கொயர், மெட்ராஸ் மியூசிக்கல் அசோசியேஷன் கொயர். ஸோ நவ் ஷீ இஸ் பார்ட் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ஸோ ஷீ ஹஸ் சீன் போத் வேர்ல்ட்ஸ். ஹக்ஸ்லி இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மோல்டில் இருந்தாங்கன்னா அவர் வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் மோல்ட். ஹீ இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் ஐகான் ஆஃப் நியூ ஏஜ் சாங். இப்போ தான் ரீசெண்டாக வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் மோர் ஆஃப் அ ஐகான் ஆஃப் த நியூ சாங். கிருபா அதே மாதிரி தான், 2 சைடும் ஹீ ஹஸ் சீன் தட் ஒன். 2 சைடு, போத் கண்டெம்பரரி ஆஸ் வெல் அஸ் ட்ரெடிஷ்னல். கேட்டப்ப ட்ரெடிஷ்னலாக
பாதிக்கப்பட்டு தான் நான் வந்து இங்கே வந்தேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஐம் கியூரியஸ் டு லிசன் டு ஹிம். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஒரு மியூசிக்கல் ஒரு பேக்ரவுண்டோடு இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ் வேணும். ஏன்னா அதான் ஒரு எண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ், அதுதான் விச் இஸ் வெரி க்ரூஷியல். ஏன்னா வென் யூ ஆர் both the producer of music, it's different. When you are a consumer of music, that is different. So on the end user perspective illati, it is not complete whatever the discussion we have. So adukku oru completeness kudukuradhukku dhaan inga indha side ivar irukkaru, ஜீவன் இருக்காரு, அங்கே சார்ல்ஸ். ரெண்டு பேருமே வந்து they don't produce music but they appreciate music a lot and they are consumers of music. They look at it from a different perspective. அதுவும் ஜீவன் வந்து இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் they are all influenced by Western classical. Jeevan brings a very unique perspective of Tamil classical, very unique perspective. So on the side Charles, he is bringing a very unique perspective from a totally end user perspective. So we got a great team here. I'm very curious to listen to all of them, and so you are. So let's start on that one, but have that perspective in mind. The controversy is going on for ages, but in the discussion, it's a very polarized issue. In the whole discussion, we are not trying to change anybody to sway one way or another. அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். அதனால தான் அந்த உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை கொடுத்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து செஞ்சுரிஸாக இருக்கிற ப்ராப்ளம். இட்ஸ் வெரி எமோஷ்னல். பட் அட் த சேம் டைம் யூ கேன் ரீச் a person's heart easily through a song than through a sermon. Very easily you can touch a person. That's the power of music. வெரி சிம்பிள். நீங்கள் வந்து என்ன ரேடியோ கேட்குறீங்கன்னு கேட்டால் போதும், என்ன ஸ்டேஷன் லிசன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் போதும், ஐ வில் ஹேவ் அ வெரி குட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் ஹூ யூ ஆர். நீங்கள் 90.1 கேட்குறீங்களா இல்லை 93.9 கேட்குறீங்களான்னு நீங்கள் சொன்னால் போதும், ஐ வில் ஹேவ் அ வெரி குட் ஐடியா அபவுட் ஹூ யூ ஆர். யூ டோன்ட் நீட் டு சே எனிதிங் எல்ஸ். தட்ஸ் வாட் தே டிட். Saddleback Churchல when they are trying to finalize what form they need to decide, they just gave a slip to each of their members. Just write what station you listen to. Very simple. It tells who you are. That's the power of music. It defines who you are. It tells a lot more about you than you can ever imagine. It tells completely about you. It tells completely about the church. Depending on their choice of music, it tells completely about the church. இன்னொரு பானா ரிசர்ச் சொல்லி ஜார்ஜ் பானாவுடைய பானா ரிசர்ச் குரூப் வந்து they have found out that when somebody tries to select a church, which church you go, music தான் it determines the number one influencing factor. It's not theology. இங்கே இந்த சர்ச்சில் தியாலஜி இப்படி இருக்கு. they are not comparing that way. When somebody is trying to select church between different options, music plays the number one role. So that's the power of music. Nobody can deny that one. So I'm going to, with that introduction, I'm going to let them talk, the dream team talk about this one. So I'm going to invite first Adhiradi Anitha for this one.